அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்று வருகிற நன்மைகள், விடுதலைகளுக்காக நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 4வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். அன்புக்குரியவர்களே, திருப்தியான ஒரு வீட்டில் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு தந்திருக்கிறதான குடும்ப வாழ்வு, நீங்கள் வாழ்ந்து வருகிறதான வீடு ஆண்டவருடைய வீட்டின் நன்மையாலே, அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய தேவனுடைய வீட்டின் நன்மையினால் நீங்கள் திருப்தியாய் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே நீங்கள் வாழ முடியும் என்று இந்த அருமையான வசனத்தினூடாக நாம் கண்டு கொள்ளுகிறோம். எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீங்கள் பெற்றிருக்கிறதான குடும்ப வாழ்வு அது உங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. ஆண்டவரே உங்களுக்கு இந்த வாழ்வை தந்திருக்கிறார். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று, தேவனுடைய வருகிற சமாதானத்தை பெற்று, விடுதலையோடும் தெய்வீக ஆறுதலோடும் வாழ்ந்து பெருக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்ப வாழ்வு நித்திய உடன்படிக்கையின் வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளிலே வாழ்ந்தோம், மறுபடியும் வெளியே போகிறோம், அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கை அது நித்திய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பதை வேதத்திலே கண்டு கொள்ளுகிறோம். மட்டுமல்ல, அருமையான வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள சகல குடும்பங்களுக்கும் அவரே நாம காரணராக இருக்கிறார். இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை, உங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிற குடும்பத்திற்கு நாயகர் அவரே. அந்த குடும்ப வாழ்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தவர் என்று வேதத்திலே கண்டு கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய கிருபை, அவருடைய சமாதானம். அருமையான சகோதரனே சகோதரி, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து ஏதாகிலும் ஒரு அபிப்பிராய வித்தியாசங்கள் சாதாரணமாக இன்று குடும்பங்களுக்குள்ளே எழுந்து வருகின்றன. கணவனை குறித்தும் மனைவி குறித்தும் புரிந்து கொள்ள முடியாதவர்களாய், பிள்ளைகள் பெற்றோரை குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, ஏன் எனக்கு இந்த குடும்பம், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏன் இந்த வீட்டிலே நான் வாழ வேண்டும் என்று தங்களை தாங்களே நொந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை இன்றைக்கு பார்க்கலாம். இங்கே பரிசுத்த வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீங்கள் அல்ல இந்த குடும்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினது. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற கணவன், உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற பிள்ளைகள் உங்களால் அல்ல, ஆண்டவரே அந்த பிள்ளைகளை உங்களுக்கு என்று தந்திருக்கிறார். இவைகளை வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே வருகிற ஏற்றத்தாழ்வுகள், ஒருவரை ஒருவர் கசந்து போகிற அனுபவங்கள் ஒருபோதும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பதே இல்லை. இதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். இது கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், இது கர்த்தர் எனக்கு தந்த கணவன், இது கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. இனி தேவனே இதை ஏற்படுத்தி தந்தவராய் இருக்கிறபடியினாலே அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல.
அவர் ஒருபோதும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, உம்முடைய வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் எங்களுடைய வீட்டிலே நாங்கள் திருப்தியாய் வாழ்வோம் என்று சொல்லுகிறார். வேதத்திலே அநேக வீடுகள், குடும்பங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிறது. கணவனை இழந்த ஒரு தாயும் அவளுக்கென்று தேவன் கொடுத்த ஒரு மகனுமாக ஒரு வீட்டிலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊரிலே கொடிய பஞ்சம் ஏற்பட்டபடியினால் எல்லாவற்றையும் இழந்து போகிறார்கள். மனிதர்கள் மரணமடைந்து போகிறார்கள். இந்த அருமையான வீட்டினுடைய கதி என்ன? அந்த அருமையான சகோதரி சொல்லும் பொழுது, என்னுடைய வீட்டிலே ஒருவேளை உணவு மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த முறை வாழ்வதற்கு அல்லது அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு என்னுடைய வீட்டிலே எந்த ஒரு ஆகார பொருளும் இல்லை. ஆகவே அதை செய்து சாப்பிட்டு விட்டு நானும் என்னுடைய மகனும் சாக போகிறோம், செத்து போக போகிறோம். இதனுடைய சூழல் என்ன? எனக்கு அருமையானவர்களை, வாழ்வதற்கு நாதி இல்லாதபடியினால் தாங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இந்த வீட்டிலே இந்த அருமையான தாயும் மகனும் காணப்படுகிறார்கள். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனை, வீட்டிலே ஏற்பட்டிருக்கிறதான மன உளைச்சல்கள், குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிற கசப்புகள் அல்லது தரித்திரத்தினுடைய கிரியைகள், ஏதோ ஒரு சூழலிலே நீங்கள் உங்களையே நொந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் எனக்கு இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏன் நான் இப்படி இந்த நிலையிலே நான் உயிரோடு வாழ வேண்டும்? அப்படிப்பட்ட எண்ண உணர்வுகள் உங்களிலே இன்றைக்கு இருக்குமானால் இந்த அருமையான குடும்பத்தை ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆகார குறைவு வந்தது உண்மைதான். இனி அடுத்த வேளைக்கு உணவு என்னுடைய வீட்டில் இல்லை, என்னுடைய மகனை காப்பாற்றுவதற்கு எனக்கு நாதி இல்லை. ஏன் நாங்கள் உயிரோடு வாழ வேண்டும்? ஒருவேளை உணவை சாப்பிட்டு விட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம், செத்து போகலாம் என்று அவர்கள் நினைத்திருந்த அந்த வீட்டிற்குள்ளாக ஆண்டவருடைய அற்புதம் எப்படி நடந்தது? ஒரு ஊழியக்காரன் அந்த வீட்டை, அந்த சகோதரியை தேடி போகிறான். அந்த ஊழியக்காரன் கேட்டுக்கொள்ளுகிறான், என்னுடைய தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீரை கொடு. அப்படியே அவள் தண்ணீர் எடுக்க திரும்பும் பொழுது கேட்கிறான், ஒருவேளை உணவை எனக்கு நீ கொண்டு வந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறான். அப்படி கேட்ட மனிதனுக்கு சொன்ன மறுமொழிதான், வேறு எதுவும் என்னுடைய வீட்டில் இல்லை, நானும் என்னுடைய மகனும் சாக போகிறோம் என்ற அந்த செய்தியை இந்த தேவனுடைய மனிதன் கேட்ட பொழுது அந்த அருமையான சகோதரியை பார்த்து, கவலைப்படாதே, நீ கொஞ்சத்திலே முதலாவது கொண்டு வந்து விடு. அன்பு சகோதரங்களே, உங்கள் ஏழ்மையிலே, உங்கள் வறுமையிலே, உங்கள் குறைவிலே ஒரு பரிசுத்தவான இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? உங்களுடைய போதகருக்கென்று நீங்கள் ஏதோ ஒரு உதவியை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறீர்களா? மனம் திறந்து மனமும் வந்து கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் உங்கள் ஏழ்மையிலே, உங்கள் வறுமையிலே நீங்கள் குடிக்க கொடுக்கிறீர்களே, ஆனால் தேவன் அதற்கு நிச்சயமாய் பலனை தருவார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே நான் வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த குடும்பத்திலே எப்போதுமே தரித்திரத்தை நிலைவரமான ஒன்றாய் வைக்கவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக அந்த ஊரிலே மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணுகிறார். அந்த மழை பெய்து சேமம் அந்த ஊரிலே கடந்து வரும் வரை இந்த ஏழை விதவையினுடைய வீட்டிலே ஆகாரத்திற்கு குறைவு வந்ததில்லை. ஏனெனில் தேவன் அவருடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் இந்த ஏழை விதவையினுடைய வீட்டை திருப்தியாய் சாப்பிட்டு வாழ்வதற்கு வழியை கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, ஏதோ ஒரு நிலைமையிலே என்னுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை, வறுமை அல்லது பிரச்சனை, வியாதி படுக்கை, எத்தனை நாட்கள் தேவையில்லாத செலவினங்களுக்கு பணத்தை செலவிடுவது எல்லாமே முடிந்து போனது, இனி வாழ்வதற்கு நாதி இல்லை, இனி இந்த சமுதாயத்தில் இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்களானால் அருமையான சகோதரனே, இந்த பிரச்சனை உங்களுடைய வாழ்வின் முடிவு அல்ல. அருமையான சகோதரி, இந்த குறைவு, இந்த
தரித்திரம் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல. உங்கள் வீட்டிற்குள்ளாய் சேமத்தை கொண்டு வருவதற்கு, உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அதைத்தான் இந்த அருமையான விதவை அனுபவித்துக் கொண்டார். இந்த அருமையான வீட்டிலே ஆண்டவர் செய்த அற்புதம் ஒருபோதும் நம்மால் மறக்க முடியாத அற்புதமாயிருந்தது. எங்கே வாழ்விழந்து போகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, எங்கே இனி வாழ்வதற்கு நாதி இல்லை என்று நீங்கள் உங்களை குறித்து நிர்ணயித்திருக்கிறீர்களோ, அங்கே தேவனுடைய அற்புத செயல்களை நீங்கள் காண முடியும். அந்த அருமையான தாயார் மகனும் மிகவும் சந்தோஷமாக கடைசி வரை அந்த வீட்டிலே எந்த ஒரு குறைவும் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். இது வாழ்விலே வந்த குறைவினால், குடும்பத்திற்குள்ளே வந்த நெருக்கடியினாலே சாக வேண்டும் என்றிருந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதே போல் அன்புக்குரியவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 1 வாசிக்கும் பொழுது அங்கேயும் பணப்பிரச்சனையிலே மாட்டப்பட்ட ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அருமையான சகோதரியினுடைய கணவனும் மரணமடைந்து போனான். 2 ஆண் பிள்ளைகளை வைத்து ஒரு வீட்டிலே மிகவும் வேதனையோடு தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் கணவன் அநேகரிடத்திலே கடன் வாங்கியிருந்தான். அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு இந்த சகோதரிக்கு வாழ்விலே கதி இல்லாமல் இருந்தது. ஆகவே கடனை கொடுத்தவர்கள் இவளுக்கு இருக்கின்ற 2 புதல்வர்களை, 2 குமாரர்களை அடமானமாக அடிமைகளாக கொண்டு போக வந்திருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு குடும்பம்! பெற்ற கடனுக்கு பணத்தை கடனாக பெற்று கொண்டதற்கு பெற்ற பிள்ளைகளை எப்படி அடமானமாய் கொடுக்க முடியும்? இந்த சகோதரி எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும்! இவர்கள் எவ்வளவு அந்த உள்ளத்திலே மனக்கலக்கம் அடைந்திருக்க வேண்டும்! அங்கேயும் ஒரு அற்புதம் நடக்கிறது அருமையானவர்களே. எலிசா என்ற ஒரு தேவ மனிதன் அங்கே வருகிறான். இப்பொழுது வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்தை குறித்து அறிந்த பொழுது இந்த அருமையான சகோதரியோடு கேட்கிறான், உன்னுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். அவள் சொல்லுகிறார், கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது. அந்த கொஞ்ச எண்ணெயை விற்றாலும் என்னுடைய கடனை எல்லாம் தீர்க்க முடிவதில்லை. அன்பு சகோதரி, அருமையான சகோதரனே, நீங்கள் வாழ்விலே சந்தித்திருக்கிற பணப்பிரச்சனை அல்லது கடன் வாங்கி வேதனையோடு வட்டி கொடுத்து இனி என்னுடைய வாழ்விலே கடனை தீர்க்கவே வழியில்லை, இருக்கிற வீட்டை விற்றாலும் இருக்கிற சொத்தை விற்றாலும் என்னுடைய கடனை முழுமையுமாய் அடைத்து தீர்க்க முடிவதில்லை என்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள் காணப்படுமானால், இந்த அருமையான சகோதரியோடு எலிசா என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், அயல் வீட்டிலிருந்து வெறும் பாத்திரங்களை நீ கொண்டு வா, உன்னுடைய கருத்திலே இருக்கிற எண்ணெயை எல்லாம் அந்த பாத்திரத்திலே ஊற்றிக்கொண்டே இரு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகளை போல அழைக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். எங்கே நீங்கள் சூனியம் என்று எண்ணுகிறீர்களோ, இனி என்னுடைய வாழ்வு நான் ஓரத்திற்கு வந்துவிட்டேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, இனி எந்த நன்மைக்கும் வாழ்க்கையிலே இனி எந்த ஒரு தகுதியும் இல்லை, எதையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்று உங்களை குறித்து நீங்கள் எண்ணுகிறீர்களோ, பரிசுத்தமுள்ள தேவன் அங்கேதான் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அங்கேதான் உங்களுக்கு மாற்றங்களை கொண்டு வருவார். எந்த நபர் மூலம் நன்மை வரும் என்று எதிர்பார்த்தீர்களோ அது அல்ல. ஆண்டவருடைய வழிகள் ஒருபோதும் மனிதனால் நிர்ணயிக்க முடியாத வழிகளாய் இருக்கின்றன. இந்த அருமையான சகோதரி தேவ மனிதனுடைய சத்தத்திற்கு செவியை கொடுத்தாள். இவளுடைய வீட்டிலே இருந்த ஒரு கலசம் எண்ணெயை மற்ற எல்லா வெறும் பாத்திரங்களும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள். இந்த கலசத்திலே எண்ணெய் குறையவே இல்லை. அந்த கலசங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஆலோசனைக்கு இப்பொழுது நீ பெற்றுக்கொண்ட இந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு விலை கொடுத்து அந்த விலையை வருகிற வருமானத்தை கொண்டு உன்னுடைய கடனை தீர்த்து கொள் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரி, முயற்சி வீணாக போயிருக்கிறது. வியர்வை சிந்தின பணங்கள் எல்லாம் நானா விதங்களிலே செலவு பண்ணப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படி செலவு? எப்படிப்பட்ட செலவு? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இனி எப்படி வெளியே என்னால் நடமாட முடியாது. என் கடன் தந்தவர்கள் இனி என்னை கண்டாலே கோபப்பட்டு விடுவார்கள். இனி பிரச்சனை தான் என்னுடைய வாழ்விலே நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பாராத
விதத்திலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்து இந்த கடன் பிரச்சனையில் நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவதற்கு இயேசுவால் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்ய முடியும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை, வியாபாரங்களை செய்யலாம், கடைகளை நடத்தலாம். யாரோ ஒருவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி அவர் மூலமாய் ஒரு நன்மை வரும் என்று எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கிறது. அவைகளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றினின்றும் உங்களை விடுதலையாக்கி விசாலமான பாதையிலே உங்களை கொண்டு நிறுத்துவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த அருமையான சகோதரி 2 பிள்ளைகளோடு எவ்வளவு சந்தோஷமாய் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி இருக்க வேண்டும். அந்த வீட்டிற்குள்ளே எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிருந்திருக்க வேண்டும். இனி என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளையே நான் அடிமையாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது என்று கதிகலங்கி நின்ற அந்த சகோதரியுடைய வாழ்வில் ஆண்டவருடைய அற்புதம் மாற்றங்களை கொண்டு வந்தது. ஆண்டவருடைய வழிகள் அதிசயங்களை நடப்பித்தது. என கருமையான சகோதரங்களே, இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு காணப்படலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க முடியவில்லை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியாய் இருக்கின்றன. இனி எங்கே போனால் எனக்கு ஒரு வாழ்வு, எங்கே எனக்கு ஒரு நிம்மதி, எப்படி என்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதம், எப்படி என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்க போகிறேன், அந்த தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன், இல்லை ஒரு தேவைக்காக வாங்கின கடனை நான் எப்படி திருப்பி கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் உங்களுக்குள் இருக்குமானால் அருமையான சகோதரி, தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவாகி இயேசுவே மனம் திறந்து அவரோடு நீங்கள் பேசுங்கள். என்னுடைய முயற்சி எல்லாம் வீண், என்னுடைய பிரயத்தனங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது, என்னுடைய தொழிலிலே வியாபாரத்திலே நஷ்டங்கள், ஈவன் வாடகையை கொடுக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்திற்குள் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு நீர் ஒரு போகும்படியான போக்கை தர வேண்டும் என்று உங்களை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து இயேசுவினுடைய முகத்தை நீங்கள் தேடுவீர்களேயானால் இந்த வேளையில் இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அடுத்த செய்தி உங்களுக்கு நற்செய்தியாய் கடந்து வரும். கடன் வாங்கினவர்கள் குடும்பத்தையே வீட்டையே பிடுங்க நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே வீட்டிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். இந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஒரு போகும்படியான போக்கை உங்களுக்கு தந்து நீங்கள் இனி எதையும் இழக்காதவர்களாக ஆசீர்வாதமாய் நீங்கள் உங்கள் ஊரிலே சந்தோஷமாய் வாழ முடியும். அதை இயேசுவால் உங்களுக்கு தர முடியும். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, அந்த ஏழை விதவை தன்னுடைய வாழ்விலே ஆகாரத்திற்கு வழியில்லை, சாக போகிறோம் என்று இருந்தவள் இந்த அருமையான சகோதரி கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை, பிள்ளைகளை அடமானமாய் அடிமையாக கொடுக்க போகிறேன் என்று வேதனையோடு இருந்த இந்த 2 குடும்பங்களிலும் 2 வீடுகளிலும் பரிசுத்த தேவன் அவருடைய வீட்டின் நன்மையினால் இவர்களை திருப்திப்படுத்தினார். இந்த தேவன் இன்று உங்களையும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த தேவனால் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தேவனால் உங்கள் தரித்திரத்தை விலக்கி ஐஸ்வர்யத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுகொள்ள முடியும். யாரிடத்திலே கடன் வாங்கினீர்களோ ஒரு காசு கூட பாக்கி இல்லாமல் அனைத்தையும் நீங்கள் முழுமையுமாய் கொடுத்து தீர்ப்பதற்கு அவர் இல்லாதவைகளை போல இருக்கிறவைகளை, அவர் இல்லாதவைகளை போல அனைத்தையும் இருக்கிறதை போல அவர் அழைக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் இந்த வேளையில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இயேசுவே, என்னுடைய வீட்டிற்கு ஒரு அற்புதம் தேவை, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வீட்டிற்குள்ளார் உம்முடைய வீட்டினுடைய நன்மை தேவை. ஆண்டவரே, இந்த நன்மை உங்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண முடியும். நீங்கள் திருப்தியாய் உங்கள் வீட்டிலே வாழ முடியும். அவருடைய முகத்தை நாம் தேடலாமா? நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இருக்கிறதான இடத்திலே நீங்கள் முழங்காற்படி போட முடியுமானால் முழங்காற்படி இடுங்கள், அல்லது ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். நாம் இணைந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடலாம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் உறைவிடமே, இதோ இந்த நேரத்தில் உம்முடைய நல் வசனங்களை கேட்டு யார் யார் தங்களுடைய வாழ்வை உமக்கென்று ஒப்புக் கொடுத்து தங்கள் வீட்டிலே குடும்பத்திலே நன்மை வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று மனதார உம்மை நோக்கி பார்க்கிறதானே ஒவ்வொரு சகோதரனுக்காக நான் செபிக்கிறேன், ஒவ்வொரு சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். அப்பா, இப்பொழுது தம்முடைய பிள்ளைகளுடைய சிரசிலே உம்முடைய கரத்தை நீர் வைப்பீராக. ஆண்டவரை, உழைப்புகள் எல்லாம் நஷ்டத்தை
நஷ்டத்திலே முடிந்திருக்கிறது. வரவேண்டிய நன்மைகள் எல்லாம் தடுக்கப்பட்டு கிடக்கிறது. கையிட்டு செய்து கொண்டிருந்த தொழிலிலே நஷ்டங்கள், கடன் பிரச்சனை, வட்டி கொடுத்து கொடுத்து என்னுடைய வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன் என்ற வேதனையோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு வீட்டிலும் இயேசுவே உம்முடைய வீட்டின் நன்மையினால் இவர்கள் வீட்டை திருப்திப்படுத்துவீராக. வாழ்வதற்கு நீ முடியாது, ஆகாரத்திற்கே வழியில்லை, செத்து போவது நல்லது என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஏழை வீட்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்தீரே ஆண்டவரே. உலக பிரகாரமான நன்மைகள் மழை பெய்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும் வரையிலும் அந்த விதவையினுடைய வீட்டிலே ஆகாரத்திற்கு குறைவு வந்ததில்லை. ஏனெனில் நீர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து உம்முடைய ஆசீர்வாதம் அது மிகவும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதே நன்மை ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு வெளிப்படுவதாக இப்பொழுது உம்முடைய சமூகத்தை தேடுகிறதான ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. யாரிடத்திலே கடன் வாங்கி இருக்கிறார்கள், யாருக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய தொகையானாலும் என் இயேசுவின் நாமத்தினாலே அதை இவர்கள் நிவர்த்திகரிக்க முடியும். அதற்குரிய வழிகளை நீ திறக்கிற தேவனாயிருக்கிறீர். அப்படிப்பட்ட வாசல்களுடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. கையிட்டு செய்கிற வேலையிலே 100 மடங்கு பலனை கொடுத்தலும், விதைக்கிற விதைகளிலே 100 மேனியை கட்டளையிடுவீராக. இனி இவர்கள் கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களா இயேசு இவர்களை மாற்றுவீராக. தகப்பனே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறு. நீர் தரித்திரராய் வந்த தெய்வம் அல்லவா? உம்முடைய ஐஸ்வர்யம் இந்த குடும்பங்களுக்குள் இறங்கட்டும் இன்றைக்கு. தகப்பனே, வருகிற நன்மைகளை மருந்து மாத்திரைகளுக்கு கொடுத்து இனி என்ன செய்வோம் என்று கதிகலங்கி நிற்கிற ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை, இயேசுவினுடைய ஐஸ்வர்யம் இன்றைக்கு இறங்கட்டும் அப்பா. பலவீனங்கள் மறையட்டும். ஆண்டவருடைய தொடுதல் பலவீனப்பட்ட சரீர அவயவங்களுக்குள் இறங்கட்டும் இன்றைக்கு. கட்டுகள் மெழுகை போல இயேசுவின் நாமத்தில் உருகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். செயல்பட முடியாத சரீர அவயவங்கள் இயேசுவின் நாமத்திலே செயல்படட்டும் இன்றைக்கு. இனி நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிற நன்மைகள் தேவையற்ற செலவினங்களுக்கு ஆண்டவரே அது போகக்கூடாது. ஆண்டவரே, நீர் இவர்களுக்காய் மனதுருகுகிற ஆண்டவர், இவர்களுக்காய் அற்புதங்களை செய்கிற தேவன். நன்மையை எதிர்பார்த்து எந்த இடத்தை இவர்கள் நோக்கி இருக்கிறார்களோ பரிசுத்தமுள்ள தகப்பனை, அந்த தடை இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. அடைபெற்ற வாசல் திறக்கப்படுவதாக. தொலைவிலும் தூரத்திலும் இருந்து நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வீட்டின் நன்மையினால் திருப்தியாய் வாழட்டும். அந்த வீட்டிலே ஒவ்வொருடைய வீட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய சுகம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் இவர்கள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நன்மை தொடரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பினதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பினதற்காய் நன்றி. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். பெற்ற நன்மைகளை எங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்கள் ஜெபத் தேவைகள் எதுவானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: சகோதரர் டி. அருள்தாஸ், இயேசு ஆறுதலளிக்கிறார் ஊழியங்கள், பேருந்து நிலையம் எதிரில், மார்த்தாண்டம், குமரி மாவட்டம் 6291
165 தமிழ்நாடு, தென்னிந்தியா. பிரதர் டி. அருள்தாஸ், ஜீசஸ் கன்சோல்ஸ் மினிஸ்ட்ரீஸ், ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் 629165, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 914651205080, 9430322152. எங்களது இணையதளம் jesusconsolesministries.org. மின்னஞ்சல் jcoffice marthandam@gmail.com. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.